இன்னும் எத்தனை சண்டை தான் வரப்போகுதுன்னு தெரியல. கானா வினோத்துக்கும் பார்வதிக்கும் வந்த சண்டையில பார்வதியை போட்டு கானா வினோத் கிளின்னு கிழிச்சு விட்டாப்ல. எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம், நீ ஒரு கேவலமான ஜென்மண்டி அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்குன்னு வார்த்தைகள் அவரும் கொட்டிட்டாரு. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கமுருதினை அவரும் லைக் பண்றாரு, இவன் வாழ்க்கையை அழிச்சிட்டடு நீ அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டி வைக்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பார்வதியால் தாங்க முடியாம ஒரு மூலையில போய் உட்காந்து அழுகுறாங்க. லைவ்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சண்டை பெரிய சண்டையா மாறிச்சு. விக்கல்ஸ்க்கும் கமுருதினுக்கும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி போயிடுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சபரிக்கும் கமுருதினுக்கும் நடுவுல ஒரு டஃப் வந்தது. சோ இது எல்லாமே திருப்பி மாறி ட்ரிகர் ஆகிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டே முடியறதுக்குள்ள ஒரு பெரிய கலவரம் வந்துருமோ அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. மொத்த பேரும் பார்வதி கமுருதினை அவாய்ட் பண்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த சண்டை எதனால இப்ப ஸ்டார்ட் ஆச்சு, எதுக்கு கானா வினோத் இந்த அளவுக்கு ட்ரிகர் ஆறாரு, கானா வினோத் மேல தப்பு இருக்கா இல்ல பார்வதி மேல தப்பு இருக்கா அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கானா வினோத் கோவப்படுறதுக்கான காரணம் என்னன்னா கமுருதினுக்கு ஆதரவா வந்து அவர் பேசுறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அப்ப கமுருதின் பண்ணது நியாயமா, அவருக்கு ஆதரவா கானா பேசுறது வந்து தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா தப்பு தான். பட் இது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா தான் புரியும். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா கமுருதின் வந்து விக்கல்ஸ் கூப்பிட்டு கேட்கிறாரு, நேத்து எதுக்கு என்ன அந்த மாதிரி தா போட்டு பேசினேன் அப்படின்ற மாதிரி கேட்டாரு. ஏன்டா உங்க வீட்டுல இருக்கவங்களை பத்தி பேசினா உனக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் எனக்கு இருக்கும். 8 முறை பேசுவோம் 9 முறை பேசுவோம், எப்படி அந்த தா வார்த்தையை யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. கரெக்ட் தான், அவர் கேட்கறது கரெக்டான கேள்வி தான். எப்படி யூஸ் பண்ணுவேன்னு விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா ஆமா கரெக்ட் தான், அது தப்பு தான், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. வாயையெல்லாம் வச்சிரும் உனக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து மிரட்டுற மாதிரி கமுருதின் அங்க இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்படி ரெண்டு பேருக்கும் இங்க டஃப் ஆயிட்டு இருக்கு. நடுவுல சபரிக்கும் கமுருதினுக்கும் பாத்தீங்கன்னா டஃப் ஆகுது. அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சபரி நார்மலா பேசலாம் வருவாரு, டேய் அப்படின்னு என்னடா என்கிட்ட மட்டும் கேக்குற. அதாவது சபரியை வந்து பாத்தீங்கன்னா ஏப்ப சாப்பே நினைச்சிட்டு இருக்காரு கமுருதின் அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. சபரி பேச வந்தா டேய் அமைதியாரா அப்படின்ற மாதிரி சபரியை மிரட்ட ஆரம்பிச்சிடாப்ல. சோ இவங்க ரெண்டு பேருக்கு டஃப் ஆயிட்டு இருக்கும் போது கானா நடுவில் வந்து மச்சான் உடே பேச வேணாம் உடுன்னு சொல்லி தட்டி விடுறாரு. இந்த சமயத்தில் பார்வதி உள்ள வந்து ஆமா இவன் எப்பவுமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு சொன்னோன்னே ட்ரிப் ஆயிட்டாரு. நீ தாண்டி காரணம், நீ தாண்டி மொத்தத்துக்கு காரணம், நீ தாண்டி அவன் வாழ்க்கையை அழிச்சது, எல்லா வேலையும் பண்ணிட்டு எல்லா கேவலமான வேலையும் பண்ணிட்டு இங்க வந்து என்ன சொல்ற நீ தாண்டி அவன் வாழ்க்கையை வந்து காலி பண்றது அப்படின்ற மாதிரி வார்த்தையை போட்டு அடிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா சொல்ற வார்த்தைலாம் தப்பு கிடையாது, ஏன்னா அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி தூ அப்படின்ற மாதிரி துப்பிட்டு போறாரு. ஏன்னா அதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா பார்வதி துப்பி இருப்பாங்க, சரி கமுருதின் துப்பி இருப்பாரு யார் விக்கல்ஸை பார்த்து. அதே மாதிரி இப்போ என்ன பண்றாரு கானா வினோத் பார்வதியை பார்த்து துப்பி இருக்காரு. எல்லாம் துப்பிக்கிட்டே இருக்கானுங்க. டே என்னடா துப்பு கட்ட ஷோவா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஓப்பனா சொல்லு வச்சுக்கோங்களேன், அவள் தான் ஷோ வந்து காலி பண்ணிட்டாங்க, ஷோவோட தரத்தை வந்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அந்த தாண்ட வார்த்தையை எத்தனை முறை யூஸ் பண்றாங்க, எப்படி அந்த வார்த்தை சொல்லி பேசும், எப்படி லைவ்ல பார்க்கும்போது அவ்வளோ பேசுறானுங்க. டே கொஞ்சம் இப்போ எனக்கு விஜய் சேதுபதி ஷோல இதெல்லாம் கட் பண்ணி எப்படி போடுவானுங்க, மியூட் போடுவானுங்களா இல்ல அங்கேயும் பீப் போடாம இப்படியே தான் விடுவானுங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. அவ்வளோ பெரிய ஷோங்க இந்த ஷோ. எப்படி இருந்தது ஆக்சுவலா சின்ன வார்த்தைகளை எப்படி பேசுவீங்கன்னு ஒரு கொஸ்டின் வந்தது. இங்க சர்வ சாதாரணமா எவ்வளவு கொச்சையான வார்த்தையா இருந்தாலும் அதை அப்படியே பேசிக்கிட்டே இருக்கானுங்க. இது வீட்டில் ஃபேமிலியா உட்காந்து குழந்தைங்களோட உட்காந்து பார்க்குற ஒரு ஷோன்னு இவனுக்கு ப்ரொமோட் பண்றானுங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா இந்த சீசன் அப்படி கிடையாது. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் படுமட்டமான ஒரு ஷோவை இந்த ஷோவை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்வதிக்கு கானா வினோத் கொடுத்த ட்ரீட்மெண்ட் கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்ட் தான். எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்வதி போய் உட்காந்து கானா வினோத் திட்டணும்னு போய் அழுவும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும், சில பேருக்கு தோணும், இவ்வளோ நாள் பார்வதி சப்போர்ட் பண்ணவங்களுக்கு தோணும். ஆனால் ரீசன் என்னன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா கானா வினோத் சொல்கிற பாயிண்ட் அவனை வந்து ஏற்றி விட்றா இவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாருல, அது உண்மைதான். நேற்று அந்த காருக்குள்ளே ஒரு சண்டை நடக்குதுல்ல, அந்த சண்டையை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாண்ட்ராக்கும் கமுருதின் நடுவில் வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காமருதின்னு சொல்ல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க காமம் பண்ணாம தான் பெத்தீங்களா அப்படின்ற மாதிரி அவனை இஷ்டத்துக்கு அடிக்கிட்டே போயிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் மேலே தப்பு இருக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்வதி என்ன பண்ணும், உண்மையிலேயே உனக்கு கமுருதின் மேலே ஒரு அக்கறை ஏதாவது இருந்தா டே இப்படிலாம் பேசாத கொஞ்சம் அடக்கி வாசி அமைதியாருன்னு காம் பண்ணும். ஏத்தி விடுறது. அதாவது இவங்க ரெண்டு பேரும் திட்டிக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. இவங்க இப்படி தான் எப்பவுமே அவங்க கிட்ட பர்சனலாக சொன்ன விஷயத்தை இங்கே வந்து பேசுறாங்கன்னா இவங்க எவ்வளோ கேவலமானவங்க அப்படின்ற மாதிரி நடுவில் டக்குன்னு அதாவது கொஞ்சம் ஆஃப் ஆகும், டக்குன்னு பார்வதி கிளப்பி விடுவாங்க. கிளப்பிட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒஸ்டான ஒரு வார்த்தையை பேசுவான். இப்படி தான் நேற்று வந்து அந்த காருக்குள்ளே போயிட்டே இருந்தது. இங்கே இதுன்னு மட்டும் இல்லை, எப்பவுமே அப்படி தானே. ஏன்னா பார்வதியை பொறுத்தவரைக்கும் கமுருதின்னு ஒரு அடியாள், நம்ம ஏதாவது ஒன்று ஊன்னா போதும் போய் உளுத்துட்டு வந்துருவோம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு அடியாள். ஸோ அந்த அடியாளை பக்காவாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளும். இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த அடியாளை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச பார்வதியோட இந்த ஒரு இது இருக்குல்ல, இவங்க இந்த மூவ் பண்றாங்கல்ல, அது வந்து அப்பட்டமா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இவனை வந்து அடியாள தான் யூஸ் பண்றாங்கன்னு. சோ கானா வினோத் இப்ப அந்த பாயிண்ட வச்சு தான் அவன் வாழ்க்கையே காலி பண்ணிட்டேடி முடிச்சிட்டேடி அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா போட்டு கிளி கிளிஸ்டாப்ல. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமுருதின் சொல்றாரு, மச்சான் அப்பெல்லாம் இல்ல மச்சான், ஒரு பொண்ணோட லைஃபை சாண்ட்ரா எப்படி மச்சான் காலி பண்ணலாம், அவங்க கிட்ட பர்சனலா சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து அங்க பேசுறாங்க காமருதின் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. எனக்குன்னு லைஃப் இல்லையா மச்சான், இந்த ஷோ எத்தனை பேர் பாக்குறாங்க மச்சான். டேய் கமுருதினே எனக்கு புரியலையே, நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு அந்த நாய் குலைச்ச மேட்டரை
வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி, ஓகேங்களா, எதனால் நாய் குலைச்சது தெரியுமா அப்படின்ற மாதிரி. ஸோ ரெண்டும் ஏதோ சம்பவம் பண்ணியிருக்கீங்களே, அந்த சம்பவத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து நேற்று காரில் வந்து சண்டையில் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் நாய் குலைச்சும் போது என்ன பண்ணுன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி அவங்க பேச அந்த பாயிண்டில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ட்ரிகர் ஆயிருக்கான். ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா அதுக்குன்னு என்ன பண்ணுவேன், கேமுன்ற ஒரு அவங்களுக்கு கேமில் தள்ளி விட்டுனது ஒரு காரணம் தான், அது வந்து ரீசன் கிடையாது. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு ஒப்புக்கு ஜப்பானுக்கு ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு மெயினாக அவங்களுக்குள்ள இருக்க வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்கு தான் அது பண்ணாங்க. அவங்களே சில இடத்துல வாய் வளரே சொல்லிட்டு சொல்லவும் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழுதுகிட்டே கூட அது சொல்லவும் செஞ்சுட்டாங்க. ஆனால் இங்கே விஷயம் என்னன்னா இப்போ அவங்க எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்கன்னா அது கேமு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் இந்த இடத்துல கமுர்தினை அவங்க ஏற்றி விடுறாங்களா இல்லையான்னு பார்க்கும்போது ஓப்பனாக சொல்லலாம் அவங்க ஏற்றி தான் விடுறாங்க. அதை தான் ஸ்டார்டிங்லேருந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று வருது, கமுர்தின் வாயை விட்டு அதிகமாக வாயை விடுறா, டே கொஞ்சம் அமைதியாக இருறா அப்படின்னு சொல்கிற டைப் இல்லை, டே வாடா நானும் சேர்ந்து வரேன்டா 2 பேரும் சேர்ந்து அடிப்போண்டா அப்படின்ற மாதிரி தான் பண்ணுற டைப்பு. அதை தான் பார்த்தீங்கன்னா நேற்றும் பண்ணாங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா தங்களை வந்து பார்த்தீங்கன்னா உத்தமர்களாகவும் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒதுக்குறதாகவும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் கானா வினோத் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை போட்டு பொழந்தார்ல, அதை வந்து எடுத்து நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. வாயா வினோத்தை இதை தான் எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவர் பேசுனது 100% உண்மை. கமுர்தினை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, டே மச்சான் உன்னை எனக்கு பிடிக்கும்டா, அதாவது எப்படி சொல்கிறது, நான் உன்னை பற்றி பின்னாடி எங்கேயுமே பேசுறது இல்லை, ஆனால் நீ வந்து இப்படி அவள் பேச்சை கேட்டு அழியிற, நாசமாக போயிட்டு இருக்க, இப்படிலாம் போவாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பார்வதியை பாட்டு நீ ஒரு பொன்னாடி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கமுர்தின் அழியிறது பார்வதியால அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு. அதுல உண்மையான கேட்டீங்கன்னா பாதி உண்மை, மீதி வந்து என்னன்னா ஏன் இவனுக்கு மூளை இல்லையா, ஒரு ஷோல ஒரு சீரியல்ல இவ்வளவு நாள் ஆக்டரா இருந்திருக்கா, இவனுக்குன்னு மூளை கொஞ்சம் கம்மி தான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் அவன் ஏற்றி விடுறான்னா இவனு, அதாவது கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா இவனை சின்ன பையனாகவும் பார்வதி தான் மாஸ்டர் மைண்டாகவும் நினைக்கிறாரு. அது ஒரு வகையில் உண்மைதான். இருந்தாலுமே இவனையும் கானா வினோத் சொல்றது இவனை அக்யூஸ் பண்ணணும், நீ அந்த வார்த்தை பேசுனது அப்படின்ற மாதிரி அக்யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு பார்வதி தான் ஏற்றி விட்டா, பார்வதி தான் எல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்றது அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கமுர்தினை காப்பாற்றுற மாதிரி இருக்கு. கானா வினோத் தயவு செஞ்சு நீங்கள் கேட்குற பாயிண்ட் எல்லாமே கரெக்டு, கமுர்தினை காப்பாற்றாதீங்க. எஸ் பார்வதி தான் ஏற்றி விட்றா, எல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல, கமுர்தினை காப்பாற்றாதீங்க, கமுர்தினை நல்லவனா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. அவன் எல்லா விஷயத்துலையும் அவனும் இருக்கான், அவன் உணர்ந்து தான் ஒரு விஷயத்தை பண்றான், அவன் உங்ககிட்ட நல்லா பேசுறான் அப்படின்றதுக்காக அவனை வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டு எல்லாம் பண்ண வைக்கிறாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாதுறான்னு சொல்லாதீங்க. அந்த பயபுலைக்கு எல்லாம் தெரியுது, ஆனால் அது மூளையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ட் ஆயிருக்கு, கொஞ்சம் கேவலமாக யோசிக்கிறது, வார்த்தைகளை விடுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆயிருக்கு. அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கறையில் சொல்றாரு, டேய் உன் லைஃப் காலியாண்டா மச்சான், இப்படிலாம் பண்ணாத மச்சான், அவ கூட சேராத மச்சான், அவ கூட சேர்ந்தாலே நாஸ்தி பண்றோடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் பார்க்கும்போது பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இவன் இப்படி பேசிட்டான் அப்படின்ற மாதிரி. ஆமா, இங்க வந்து இப்போ பேசுறாங்க, ஒரு பிரச்சனை வந்து சமாதானப்படுத்த வராங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்லிடுறது இந்த மாதிரி இவன் எப்பவுமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவான். அதாவது நீ எல்லா அழிச்சாட்டையும் என்ன பண்ணுவேன், மக்ருதீன் மாதிரியே எல்லாமே இருக்கணும்னு நினச்சா எப்படி பார்வதி, கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா அவனை மாதிரி என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது எல்லாத்துக்கும், நீ பண்ணுற அநியாயம் ஒன்று பண்ணுற, அதுக்கு எதுக்கு நான் கூட நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ட்ரிப் ஆயிடுச்சு, அவங்க ட்ரிப் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அவரு ட்ரிப் ஆகிட்டாரு. கிட்டத்தட்ட 2 பேர் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிற மாதிரி, பார்வதி கையில் இந்த கப்பை தட்டி விட்டார், இவங்கள போய் அடிக்கிற மாதிரி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட சண்டையிலேருந்து 2 பேர் வலிச்சு கூட்டு போனால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருந்தது. கானா வினோத்தை வலிச்சு கூட்டு போகிற மாதிரி அவரும் பயங்கரமாக ட்ரிகர் ஆகிறாரு. கானா வினோத்தை உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லை, எப்படி கமுர்தினிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அடிக்கடி போகணும், நீ அந்த மாதிரி தான் போவேன், சண்டையில இன்வால்வ் ஆகாத, அப்புறம் அடுத்த கேஸ் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் நீங்கள் உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ, இந்த ரெட் கார்டு மேட்டர் இருக்குல்ல, அது டிஸ்கஷன் வந்து இப்போதைக்கு அப்டேட் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.